மோடி அவர்கள் பொதுவாக பல சர்வதேச நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வரும்போதும் சரி, திருக்குறளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். திருக்குறளை வந்து பல சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்றதுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இந்திய மொழிகள்லையும் வந்து மொழிபெயர்ப்புக்கு வந்து அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில், பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், அந்த 2 நூல்களையும் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து அதே மாதிரி பல சர்வதேச மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்திய மொழியில் பல இந்திய மொழிகளில் அந்த மொழிபெயர்க்க அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிக அருமையான நல்ல முயற்சி. தமிழ் மொழியுடைய சிறப்புகள், தமிழ் மொழியில் சிறந்த நூல்கள் உலகம் முழுக்க போகக்கூடிய பெரிய முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கொன்றை வேந்தன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிவன். கொன்றை வேந்தன் அடி இணை என்றும் ஏத்தி தொழுவேம் யாமே. இப்படி தான் கொன்றை வேந்தனுடைய முதல் ப்ரேயர் சாங் வருது. ஔவையார் அப்படி தான் எழுதியிருக்காரு. அதாவது சிவனுக்கு வந்து என்ன பேர்னா, கொன்றை போய் சூடியிருப்பான், பொன்னார் மேனியன் புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. அப்படி தான் பாடுகிறது தேவார பாடல்கள். அதனால் கொன்றை பூவுக்கு அதிபதி, அதை சூடியிருக்கக்கூடிய சிவனை வணங்கி அவனுடைய மகனாகிய முருகன் அவனுக்கு டெடிகேட் பண்ண நூல். அதனால் கொன்றை வேந்தன். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்குமா? அதில் நீதி கருத்து தான் இருக்குது. ஒன்றும் முருகனை கும்பிடு அப்படிலாம் ஒன்று, இதெல்லாம் செக்குலர் புக்கு தான், எந்த இதுவும் கிடையாது. ஒரு நீதி சம்மந்தப்பட்ட ஒரு நூல். ஆனால் தமிழக பாடத்திட்டத்தில் இன்றைக்கு கொன்றை வேந்தன் இல்லை. நான் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தனை படிச்சிருக்கேன். இன்றைக்கு இல்லை. திராவிடியன் ஸ்டாக்கில் உள்ளது தான் வரும். இன்னைக்கு கொன்றை வேந்தனை கொண்டாச்சு. ஆகவே தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் கொன்றை வேந்தனை இங்கே நீக்கிட்டாங்க. ஆனால் ஹிந்திக்காரர்கள் கொன்றை வேந்தனை கையில் எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். யார் தமிழை வாழ்விக்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எல்லா கார்பரேஷன், மெட்ராஸ் கார்பரேஷன் தவிர எல்லா ஊர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி எங்கே போனாலும் ஒரு நல்ல காட்சி பார்க்கலாம். என்னென்னா, நைட்டு போகணும், பகலில் தான் போகக்கூடாது, நைட்டு போகணும். போனீங்கன்னா எல்லா அந்த கார்பரேஷன், முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் வாழ்கன்னு ஒரு நியான் லேம்ப் அப்படி ப்ளூ கலரில் அழகாக. நான் திருப்பூர் போனால் திருப்பூரில் பார்த்தேன். நான் சென்னையில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. அப்போ தமிழ் வாழ்கிறது. எங்கே வாழ்கிறது? நியான் லேம்பில் வாழ்கிறது. உண்மையிலே தமிழ் வாழல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழில் எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள், தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சக்கூடிய சதவீதம் வந்து இந்தியா லெவலில் கடைசி இடத்துல உள்ள இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு, அந்த தகுதி தேர்வில் தமிழில் ஃபெயிலான பேர் பல பேர் பேப்பரில் செய்தி வந்தது. அப்போ தமிழே எழுத படிக்க தெரியாதவர்கள் அவங்க தான் ஆசிரியராக இருக்கிறாங்கன்னா எப்படி தமிழ் வளரும்? தமிழ்நாடு அரசு சர்க்குலர் அனுப்புது. அந்த சர்க்குலரெலாம் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. நல்லா காமெடியாக இருக்கும். அவ்வளோ தப்பு. ஆகவே தமிழை சாகரித்து கொண்டிருக்கிறது இங்குள்ள திராவிட அரசுகள். தமிழை வச்சு பழப்பு நடத்துகிறாங்க. தமிழ் ஹிந்தி இறக்கி ஒழிக. இப்போ மும்மொழி கொள்கை வந்தது. மும்மொழி கொள்கை வந்த போது என்ன, இதில் என்ன தப்பு என்ன இருக்குது? நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கணும், அப்புறம் ஏதாவது இன்னொரு இங்கிலீஷ் படிக்கணும், ஏதாவது ஒரு 2 இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும், உன்னோட தாய்மொழி படிக்கணும், இன்னொரு இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும். இவ்வளோதான் மும்மொழி கொள்கை. புதிய கல்விக் கொள்கை. இப்போ எதிர்க்கிறாங்களா? இப்போ மும்மொழி கொள்கையை பல வட மாநிலங்கள் செயல்படுத்தி இருக்கின்றன. இது நல்ல சான்ஸாக பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை போல உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 2 பங்கு 2.5 பங்கு இல்லையா? அப்போ அத்தனை பேருக்கு வந்து தமிழை கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்பு இல்லை இது. அப்படி நீங்கள் யோசனை பண்ணல. இப்போ யோகிட்ட போய் ஐயா நாங்கள் தமிழ் சொல்லித்தரோம், தமிழ்நாட்டில் ஒரு 10,000 ஆசிரியர்களை தமிழ் ஆசிரியர்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் இங்கே தமிழ் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் ஹிந்தி சொல்லித்தரோம், சந்தோஷமாக ஏற்றுக்கு வர மாட்டாரா? அப்போ தமிழை ஹிந்தி மத்தியிலே கொண்டு போகக்கூடிய நல்ல வாய்ப்பை தவற விட்டது திமுக அரசு. அங்குள்ள எல்லா மாணவரும் தமிழ் படிச்சிருப்பான் இல்லையா? ஏன் அந்த மாதிரி முயற்சி எடுக்கலை? ஆகவே தமிழை வளர்க்கறதுங்களுக்கு இன்னும் யோசனை இல்லை. தமிழை வித்தவர் தான், வித்தகர் இல்லை. முத்தமிழ் வித்தவர், விற்று தன்னுடைய வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிறது தான் இவங்க தான். இப்போ ரொம்ப அழகான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஆத்திச்சூடி
பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடி இரண்டுமே வந்து 60க்கு மேற்பட்ட மொழிகளில் நூல்களாக மாற்றம் செய்யப்பட்டு அது வந்து இந்திய மொழிகள் மற்றும் ஃபாரின் அயலக மொழிகளில் மொழி மாற்றம் செய்திருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ கொன்றை வேந்தன் இதே போல் 60 மொழிகளை வெளியிட போகிறாங்க. அப்படி வெளியிடக்கூடியவர்களுக்கான டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு 2 நாள் பயிற்சி பற்றவங்களுக்கு சும்மா வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை. அந்த ஒவ்வொரு வரியாக எடுத்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபண்ட் அலோகேஷன் மட்டும் இல்லை, சரியான வகையில் போய் சேரணும் என்பதற்காக மத்திய அரசுடைய செம்மொழி ஆய்வு மையம் அந்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலை நீங்கள் சொன்னபடி மோடி தான் செஞ்சுட்டு இருக்கார். சென்றக்கூடிய எல்லா இடங்களையும் திருக்குறளை பற்றி சொல்கிறார். காசி தமிழ்ச்சங்கம், காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த தொடர்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு காசி இணைந்திருக்கிறது, தொன்மை வரலாற்று தொன்மை பண்பாட்டு ரீதியான ஒரு இணைப்பு, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. இதே செம்மொழி ஆய்வு மையம் பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம படித்து பார்க்கணும். ஆகவே தமிழுக்கு உண்மையான ஒரு தொண்டை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த தொண்டுகள் ஒரு பகுதியாக இந்த கொன்றை வேந்தன் கிட்டத்தட்ட 60 மொழிகள் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பணி தொடரட்டும், சிறக்கட்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம்.